முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்தில் ஏன் அழைக்கப்படவில்லைங்கிறது ஒரு பக்கம் பேசுபொருளாக இருந்தபோது மீண்டும் டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற செய்தி வந்து சேர்ந்திருக்கிறது. என்ன காரணம்? கடந்த முறை பார்க்காமல் விட்டவர்கள், சந்திக்காமல் விட்டவர்கள் எல்லாம் சந்திக்க வாய்ப்பு இருக்கா? இவ்வளவு போயிட்டு இருக்கும் போது காங்கிரஸில் இருந்து ஒரு மாநில பொறுப்பாளரை தாவேகாவில் இணைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். காங்கிரசுக்கே அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார்களா? அதாவது ஒவ்வொரு செங்காலாக உருவேன் அப்படின்னு கடந்த காலத்தில் அண்ணாமலை சொல்லியிருந்தார். கூட்டணி கட்சிகள் கூட்டணிக்குள்ள சேர்ந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்தே ஒரு மாநில பொதுச் செயலாளரை சேர்ப்பது எப்படி சரியானதாக இருக்கும்? தேர்தலுக்கு முன்பாக ஒருத்தரை சேர்த்தவருக்கு சீட்டு கொடுத்துதான் நினைவிருக்கு மாநில பொறுப்பாளர். பட் அது தேர்தலுக்கு முன்பாக இப்ப நீங்க கூட்டணி வந்துட்டீங்க, அமைச்சரை வச்ச பிறகு இது சரியா என்கிற விஷயங்களும் வந்திருக்கிறது. என்ன நடக்கிறது? முதலமைச்சருடைய டெல்லி பயணம் இந்த இடத்தில் காங்கிரஸையும் உள்ள சேர்த்து கரைக்க முயற்சி செய்கிறதா தாவேகா என்கிற பார்வை சரியானதா? அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மாதத்தில் மீண்டும் ஒரு முறை டெல்லி செல்கிறார் அப்படிங்கிற செய்தி ஒரு பக்கம் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த முறை நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்திற்கு முதலமைச்சர் விஜய் கலந்து கொள்ள போகிறார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சென்ட்ரிக்காக நிதி சார்ந்து பல விஷயங்களும் பேச போகிறார்கள். கூடுதலாக மற்ற விஷயங்கள் யார் யாரெல்லாம் அவர் போன முறை பார்க்கலையோ அவங்களையும் பார்ப்பது என்கிறது தான் அதனுடைய அஜெண்டான்னு சொல்கிறாங்க. ஜூன் 11, அதாவது இன்னும் 3 நாட்களுக்குள், 3 இல்லை இன்னும் 2 நாட்களுக்குள் முதலமைச்சர் அங்கே போகிறார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்களும் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்கிறாங்க. மாநிலத்தினுடைய வளர்ச்சி திட்டம், உட்கட்டமைப்பு மேம்பாடு, அதே போல் பார்த்தீங்கன்னா முதலீட்டு வாய்ப்புகள், மத்திய நிதி ஒதுக்கீடு, இது மற்றும் நீண்ட கால பொருளாதார வளர்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த அஜெண்டால தான் டிஸ்கஷன் இருக்க போகிறது. இதற்கு கிளம்புவதற்காக முதலமைச்சர், ஏன்னா கடந்த காலத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் கொரோனா பீரியட் அந்த சமயத்தில் முதல் கூட்டத்துக்கு போனார், 2-3 கூட்டங்களுக்கு போகலை. அதற்கு பிறகு போனார்னு ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சது. நடுவில் அவரே வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் வைக்கவும் செய்திருந்தார். மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு எல்லாம் எப்படி ஒன்றிய அரசு வந்து பங்கீடுகளில் வஞ்சிக்கிறது அப்படிங்கிறத விரிவாகவும் ஒரு ஃபெடரேஷன் போல ஏற்படுத்தலாமாங்கிற முயற்சி செஞ்சாங்க. பினராயி விஜயன் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கேரளாவில் அனைத்து எதிர்கட்சி மாநில நிதியமைச்சர்கள் கூட்டம் அப்படின்னு ஒரு கூட்டம் எல்லாம் கூட நடத்தி இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் எலெக்ஷன் 24 எலெக்ஷன் அந்த காலகட்டத்தில் தான் அப்படி ஒரு முயற்சியும் செய்யப்பட்டது. பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் வந்து விவாதங்களையும் கலந்து கொண்டு செய்தார்கள்ங்கிறத பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக தமிழ்நாடு ஆகட்டும், அதே போல் அந்த சமயத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்பல நினைக்கிறேன், ஏன்னா சிபிஎம்ங்கிறதுனால அவங்க அனுப்பாமல் இருந்தாங்க. பட் உங்களுக்கு பஞ்சாபில் இருந்து அவங்க நிதியமைச்சர்லாம் வந்திருந்ததா ஞாபகம். ஸோ இப்படியான விஷயங்கள் பேசப்பட்டது. அமித்ஷா அவர்களோட இப்போ இவருடைய அஜெண்டாங்கிறது அரசு ரீதியிலாக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் கூட்டம். அடுத்த கட்டமாக அரசியல் ரீதியிலாக இல்லை அரசு ரீதியிலாக அடுத்து ஒன்று சேர்க்கணும்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடனான சந்திப்பு. கடந்த முறை முதல்ல என்ன சொன்னாங்க, சந்திப்பு கேன்சல் அப்படின்னாங்க. கேட்டப்ப டைமே கொடுக்கல, அலாட் பண்ண முடியல, அது கொஞ்சம் நெருக்கடியில் இருந்தது அப்படின்னும் சொல்லப்பட்டது. மோடி அவர்களை சந்தித்து விட்டு இந்த பக்கம் நீங்கள் அமித்ஷா அவர்களையும் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்க்குறீங்க. நீங்கள் அது ஃபினான்ஸாக இருந்திருந்தாலும் மற்ற ஒரு ஃபார்மல் விசிட்டாக இருந்தாலும் அந்த வகையில் உங்களுக்கு அது தேவையானதும் கூடங்கிறதுனால செஞ்சீங்க. பட் அமித்ஷா அவர்களை அவர் சந்திக்காதது அப்பொழுதே புருவங்களை உயர்த்தியது. ஏன்னா நீங்கள் அமித்ஷாங்கிற தான் நேரடியாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கவர்னருடைய ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது போகக்கூடியது மத்திய உள்துறை அமைச்சருக்கு. அந்த ஒருவேளை அங்கே ஒரு ஸ்மூத் கார்டியல் ரிலேஷன் வந்துருமா இல்லையாங்கிறது தெரிய வரும்னு பார்க்கும்போது தான் அங்கே ஸ்கிப் ஆனது இந்த மாதிரி சந்திக்கலாம்னு வந்திருக்கு. மத்திய மாநில அரசு உறவுகள், வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் அரசியல் சூழ்நிலைகள் குறித்தும் அமித்ஷா அவர்களோடு விசாரிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது ரெண்டாவதாக நம்ம பார்க்க வேண்டியது. இது போக யூஸ்வலாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா முதல் முறை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு குடியரசுத் தலைவரையும் குடியரசு துணைத் தலைவரையும் சந்திப்பதுங்கிறது ஒரு மரபாக வச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு ஃபார்மல் விசிட் அந்த சமயத்தில் அவர்களோட சந்தித்து இருக்கும். அந்த விசிட் அப்படிங்கிறதும் இந்த முறை இல்லாமல் போனது கொஞ்சம் புருவங்களை உயர்த்தது. ஆக்சுவலாக இப்போ குடியரசுத் தலைவர் அவர்கள் வெளிநாட்டில் இருந்தாங்க, வரக்கூடிய நேரம் இருந்தது. குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் நீங்கள் குடியரசுத் தலைவரை பார்த்துட்டீங்கன்னா நம்ம பார்க்கலாம் என்று சொன்னதாகவும் ஒரு செய்தி இருக்கு. அவங்கள பார்க்காம நீங்கள் டேரக்டாக என்ன மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒருவேளை ஒரு ஃப்ரிக்ஷனாக கூட உருவாகலாம், அல்லது சரியான மரபாக இருக்காது என திரு சிபிஆர் அவர்கள் துணை குடியரசுத் தலைவர் மாண்புமிகு வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் சொன்னதாகனாலையும் குடியரசுத் தலைவர் அதற்கு பிறகு அங்கே இல்லை, இவங்க 2 நாள் ரிட்டர்ன் வர்றதாக இருந்ததுனால வந்துட்டாங்க. குடியரசுத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இந்த சந்திப்புகளும் இந்த மாதிரி திட்டமிடப்படலாம் என்கிற விஷயங்கள் மூன்றாவதாக நம்ம வைக்கணும்.
நித்தி ஆயோக் கூட்டம், உள்துறை அமைச்சரோட சந்திப்பு, குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசுத் துணைத் தலைவர் சந்திப்பு. இதுக்கு அடுத்தது கூட்டணிக்கானது. ஏன்னா இப்போ நீங்கள் நம்ம பார்க்குறோம் என்ன நடந்திருக்கு. 8ஆம் தேதி கூட்டமே நடந்துருச்சு. காங்கிரஸ் கட்சி முன்னெடுப்பு, இந்தியா கூட்டணி கட்சிகள் அப்படின்ட்டு திமுக இல்லாமல் கூட்டணி கட்சிகள் எல்லாம் கூட்டினாங்க. உள்ளுக்குள்ள கம்யூனிஸ்டுகள் முன்கூட்டியே அதிருப்தியை தெரிவித்தார்கள். இந்த சிக்கல் எல்லாம் ஓடுச்சு. தாவேகா சார்பில் யாராவது கலந்துப்பாங்க அப்படின்னு பார்த்தா தாவேகா சார்பில் யாரும் கலந்து கொள்ளவில்லை. ஏன் கலந்து கொள்ளவில்லை? அப்போ திமுக இல்லாமல் அந்த இடத்துல தாவேகா வச்சு தானே கூட்டணி உருவாக்கணும். அதுதானே திட்டம். பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எல்லாம் இங்க ஒரு கூட்டணிக்கு பேரே வச்சாங்க பாருங்க, தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணிலாம். அந்த மாதிரிலாம் அவர் இல்லையா எனும் பொழுது காங்கிரஸ் தரப்பிலிருந்து இது இப்படியான கேள்விகளை எழுப்பும் போது சொல்லப்பட்டது, அது இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கள் உறுப்பினர்கள் கொண்டவர்களுக்கான கட்சிகளுடைய ஒரு ஒருங்கிணைப்பாக செய்கிறோம். அடுத்து வரக்கூடிய மான்சூன் செஷனோ அதுக்கு ரிலேட்டடாக சில விஷயங்களாக கூட நம்ம முன்னெடுக்கலாம் என்பதற்காக கூட்டப்பட்டது. அதனுடைய அஜெண்டாவே முதல்ல அவருங்க சொல்லலைன்னு சிபிஐ சிபிஎம் தரப்பிலிருந்து அதை விமர்சனமும் செஞ்சாங்க. கூட்டம் இருக்குன்னு சொல்றீங்க, எதுக்கான கூட்டம் என்னங்கிற அஜெண்டாயாச்சும் பிரியராக ஷேர் பண்ணணும் இல்லையா? ஏன்னா நீங்கள் ஓம் பிர்லா அதை செய்யாமல் போறாரு, அல்லது உங்களுக்கு ராஜ்யசபா செக்ரட்டரியேட்லேருந்து நாளைக்கு இந்த சட்டம் வரப்போகுதுன்னு சட்டத்தோட அந்த காப்பியை உங்களுக்கு டிராஃப்டை கொடுக்கலன்னா நீங்கள் கடுமையாக கொந்தளிக்கிறீங்க. எப்படி நீங்கள் அப்படி பண்ணலாம், நாளைக்கு இதை கொண்டு வரலான்றதை கேட்குறீங்க. அதே ப்ராசஸ் தானே இங்கேயும். நாளைக்கு இவ்வளவு கட்சிகளை கூப்பிடுறீங்க, கூட்டணி போடுறீங்க, எல்லாம் நடத்துறீங்க அப்படின்னா என்ன அஜெண்டா, எதற்காக பேச போகிறோம்னா நாங்கள் அதுக்கான தயாரிப்புகள் எங்களுடைய கருத்துக்களை இன்னும் கூர்மைப்படுத்திட்டு வருவோம். சில தரவுகள் வேணால் சேர்த்து எடுத்துகிட்டு வருவோம். சிலதெல்லாம் பாலிசி ரீதியிலாக இருந்தால் நாங்கள் கட்சியில் பேசிட்டு ஒரு ப்ரியர் டிஸ்கஷனோட நாங்கள் கிளம்பி வருவோம், ஒரு கிளாரிட்டியோட. அதை காங்கிரஸ் செஞ்சுருக்கணும். இந்த விமர்சனங்கள்லாம் போச்சு. எம்பிகள் இல்லாத காரணத்தினால் தாவேகா அழைக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் அதற்கான காரணமாக சொல்லப்பட்டது. ஏன்னா இப்போ அப்படி பார்த்தா 2029 வரைக்கும் தாவேகாவை கூப்பிட மாட்டாங்களா? ஏன்னா இந்தியா பிளாக்கினுடைய கூட்டம்னு நீங்கள் கூட்டுறீங்க. இருந்த ஒரு ராஜ்யசபா சிட்டிம்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு கொடுத்துட்டாரு. பிரவீன் சக்கரவர்த்தி ஆக மொத்தம் காங்கிரஸ் ராஜ்யசபா எம்பி தான், அவர் தாவேகா பிரதிநிதி கிடையாது. தாவேகா ஆதரவோடு அவர் ஜெயித்து போனாலும் அவர் தாவேகா சார்பில் தாவேகாவினுடைய ஃபார்மில் இவரை கையெழுத்து போட போகிறது இல்லை மாண்புமிகு முதலமைச்சர். ஸோ தாவேகா தலைவர் கையெழுத்து போடாமல் தான் போகுது, அது அப்படி தான் நிற்க போகுது. இப்போ இந்த இடத்துல இப்போ 29 வரைக்கும் கூப்பிட மாட்டிங்களா, இது ஒரு கேள்வியாக எழுது. பட் கடந்த முறையே அம்மையார் சோனியா காந்தி அவர்களையும் திரு ராகுல் காந்தி அவர்களையும் பார்க்கலைங்கிறது அதுவும் விமர்சிக்கப்பட்டது. ஏற்கனவே 2 கேரளா மற்றும் கர்நாடகா 2 முதலமைச்சருடைய பதவி பிரமாணத்துக்கே அவர் போகலை. கூட்டணிலாம் அமைச்சிட்டாங்க, இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் ஒரு சிக்கல் ஓடுதா, ஒரு முரண் ஓடுகிறதா என்கிற விஷயம் விவாத பொருளாக மாறியது. இந்த முறை அவர்களை சந்தித்து அவங்களோட உரையாடல், அதற்கு அந்த ஆப்டிக்ஸ் எல்லாமே சரியாக தான் இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் கோபம் இல்லை என்று பேசப்படலாம். இது ஒரு சைடு. இப்போ 11ஆம் தேதி நித்தி ஆயோக் கூட்டம்னா இவர் முன்கூட்டியே கிளம்புறாரா அல்லது பின்னாடி ஒரு நாள் வைக்கிறாரா? 12 அப்படிங்கிறது இந்த இதில் உங்களுக்கு மேட்டூர் அணை திறப்பு காலகட்டமாக இருந்தால் அது மேபி நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் மட்டுமே பார்க்க போகிறாரா, இல்லை முதல் முறைங்கிறதெல்லாம் முதலமைச்சர் வருவாராங்கிறதெல்லாம் அதனோட தொக்கி நிற்கக்கூடிய கேள்விகள். பட் காங்கிரசினுடைய அந்த சந்திப்புங்கிறது நான் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படலை, அதுக்கான முயற்சிகள் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. ஸோ இது 2வது புறம் அப்படின்னா இது ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு விஷயம் பதிவு பண்ணோம். முதல்வர் விஜய் அவர்கள் மோடி அவர்களுடைய பாணியில் ஒரு அரசியலை செய்கிறார் என்று நம்ம ஒரு பார்வையை முன்வைத்திருந்தோம். அதை அப்போ பலவிதமான விமர்சனங்களும் அதுக்கு வந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு, நீங்கள் அதுக்குள்ளேயே அவருடைய பாணி இவருடைய பாணி நீங்கள் பாட்டிக்கு இருக்க நீங்கள் திருச்சி பேச வச்சு தான் நம்ம அந்த ஒப்பீட்டை கொடுத்துருந்தோம். அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய ஷாக்கையே முதலமைச்சர் விஜய் தரப்பில் கொடுத்திருக்கிறார்கள். புஷி ஆனந்த் அவர்கள் அதை அவருடைய கன்சர்னோட தான் நடந்திருக்கு அப்படின்னும் போது டைரக்டாகவே இது மோடி அவர்களுடைய ஒரு சிறப்பான பாணின்னு தான் நம்ம சொல்லணும். என்ன, காங்கிரசினுடைய மாநில பொறுப்பாளர் ஒருவரை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்திருக்கிறார்கள். ரொம்ப எளிமையான அவ்வளவுதான். இன்னது காங்கிரஸோட மாநில பொறுப்பாளர், காங்கிரஸில் மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவி, அதில் நிறைய பேர் இருப்பாங்க அந்த பதவியில். வெறும் ஒரு பொதுச் செயலாளர் கிடையாது, அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒருவரை தாவேகாவில் இணைத்திருக்கிறார்கள். அவர் பேட்டியும் வேறு கொடுத்திருக்கிறார். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேசிய அளவுக்கு அது செய்தியாகவும் மாறி இருக்கிறது. அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா திரு KG ரமேஷ்குமார், கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த ப்ரெஸ் பைட்டுங்கிறது அதை விட இன்னும் சிறப்பாக வைரலாகவும் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்சிசியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி KG ரமேஷ்குமார் அவரை சந்தித்து இணையக்கூடியது அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கன்னியாகுமரியில் சபீன் அவர்களை சந்தித்து திரு KG ரமேஷ்குமார் PTIயில் ரிப்போர்ட் ஆயிருக்கு பாருங்க. டிஎன்சிசி ஜெனரல் செக்ரட்டரி KG ரமேஷ்குமார் குவிட்ஸ் காங்கிரஸ் அண்ட் ஜாயின்ஸ் TVK கன்னியாகுமரி என்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம்.
இப்போ ரொம்ப எளிமையானது, இந்த கூட்டணி தர்மம்னெல்லாம் ஒன்று சொல்லுவாங்களே, வழக்கமாக திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள்லாம் கொந்தளிச்சிடுவார். கூட்டணி தர்மம் உங்களுக்கு என்னவாச்சு, ஏதாச்சும் நீங்கள் எப்படி இருக்க முடியும், எங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களோட தொடர்பில் இருந்தால், அதாவது அவங்க ஆளுங்கட்சி உங்கள் கூட்டணியில் இருக்காங்க, இவங்க அவங்களுக்கு நெருக்கமாக இல்லை அவங்களுக்கு சாதகமாக இருக்காங்கலாம் விமர்சனம் பண்ணி மிக கடுமையாக கடந்த காலத்தில் கண்டித்தார், எச்சரித்திருந்தார். இதெல்லாம் நடந்திருந்தது. இப்போ திரு KG ரமேஷ்குமார் அவர்கள் ஜாயின் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, காங்கிரஸ் கட்சி ஆதாயம் இல்லாமல் எதையும் செய்வதில்லை. ஒன்று, என்ன கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி காங்கிரஸ் நீங்கள் தாவேக்கால சேர்ந்துருக்கீங்களே, கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கே, நீங்கள் இது சிக்கல் ஆகாதான்னு கேட்கும்போது, காங்கிரஸ் கட்சி ஆதாயம் இல்லாமலாம் ஒன்றும் செய்யாது. 2 அமைச்சர் பதவியும் ஒரு ராஜ்யசபாவும் வாங்கிட்டு தானே நீங்கள் போய் ஆதரிச்சிருக்கீங்க. நீங்கள் என்ன கொள்கைக்காகவா இந்த ஆட்சிக்கு ஆதரவை நல்கினீர்கள்? 5 பேர் வந்துட்டு அதில் ஒன்று வாங்கிட்டீங்கன்னா, கன்னியாகுமரியில் தாவேக்கா ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை. மாவட்டத்தில் திரு ராஜேஷ்குமார் அவர்கள் கிள்ளியூரினுடைய 3வது முறை எம்எல்ஏ இருக்கக்கூடியவருக்கு மாண்புமிகு அமைச்சராக, சுற்றுலாத்துறை அமைச்சராக அவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அங்கே காங்கிரஸ் மினிஸ்டர் இருக்கிறாரு. ஆனால் தாவேக்கால இவர் போய் ஜாயின் பண்ணுறாருன்னா உள்முரண் அது வெளிப்படாதா? அவர் அடுத்த குற்றச்சாட்டு வைக்கிறார், காமராஜருடைய தொண்டர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸின் மீது மகிழ்ச்சியாக இல்லை, அத்தனை பேர் வருத்தத்தில் இருக்காங்கன்னு ஒரு போடு போடுறாரு. ஏன்னா காங்கிரஸ் இந்த பக்கம் கொள்கை தலைவராக விஜய் அவர்கள் தாவே லான்ச் பண்ணும்போதே காமராஜரையும் உள்ள சேர்த்திருக்காரு இல்லையா? அப்போ அப்படி காங்கிரஸினுடைய பிணைப்பையும் ஒரு வகையில் அது உருவாக்குது என்பதை நம்ம பார்த்துக்கலாம். இது ஒன்று. அடுத்து ஒரு போட்டு போட்டார், விலவங்கோட்டில் இப்போ நின்னவர் யாருங்க? ஐ திங்க் அவர் TT பிரவீன் ஒரு நிப்பாட்டினாங்க. அங்கேருந்து இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற தாரகை கட்பட் அவர்களை தொகுதி மாற்றி நிற்க வச்சாங்க. அவர் பிரின்ஸ் அவர்களுக்கு பதிலாக இந்த முறை இவங்களை தாரகை கட்பட் அங்கே மாற்றிட்டு TT பிரவீன் ஒருவரை கூப்பிட்டுறாங்க. அவர் கேரளாவை சேர்ந்தவன்னு ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. சொந்த கட்சிக்குள்ளேயே கடைசி நேரத்தில் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு வராங்க, அவர் பாட்டு நிற்க வைக்கிறாங்க என்ற அதிருப்தி இருந்ததாக அது அப்பயே இஷ்யூவாக வச்சு தனியாக அவர் ஜெயிச்சு எம்எல்ஏவாக இந்த மாதிரி வெற்றியும் பெற்று வந்துட்டார். இவர் அதை குறிப்பிடுறாரு, இங்கே உழைச்சவங்களே ஆள் கிடையாதா? நீங்கள் எங்கேயோ இருந்து யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அவர் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை, அவரை கொண்டு வந்து நிற்க வைக்கிறீங்க என்கிற குற்றச்சாட்டையும் கிளப்பி இருக்கிறார். இப்ப செய்தி அது அல்ல. முந்தின நாளே நாங்க விலகிறதா முடிவு பண்ணிட்டேன். போய் சென்னையில மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்களை, அதாவது காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர், மாநில பொதுச் செயலாளர், தாவேக்காவினுடைய பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்களை, அமைச்சரை சந்தித்து இந்த மாதிரி இணையறோம் அப்படின்னு பார்த்து அவர்கிட்ட முறைப்படி சொல்லிட்டோம். இன்னைக்கு அந்த இணைப்பு நிகழ்வு நடக்கிறது. கன்னியாகுமரியில் திரு சபின் அவர்களை பார்த்து நாங்கள் இணைஞ்சிட்டோம்னு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு ப்ரெஸ் பைட் எல்லாம் கொடுத்துட்டு சிறப்பாக நாங்கள் கட்சியில் இணைந்து பணியாற்றுவோம், தளபதி அவர்களுடைய இதை கொண்டு போய் சேர்ப்போம் என்று அவர் ஒட்டுமொத்தமாக அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து அது மகிழ்ச்சியாக தங்களுடைய கட்சியில் இணைந்தது குறித்து அவர் வெளிப்படுத்தவும் செய்திருக்கிறார். இப்போ கேள்வி, கூட்டணி தர்மம் என்பது குறித்து கடந்த காலத்தில் திமுகவோடு இருக்கும் பொழுது மிக கடுமையாக களமாடியவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை கொறடா விருதுநகர் MP திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள், கரூரினுடைய MP ஜோதிமணி அவர்கள், இன்னும் பலர். நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் கூட கூட்டணி தர்மம் அப்படிங்கிற வகையில கொந்தளிச்சாரு. சின்ன தோசையா வாங்கிட்டு பல பேர் பிரிக்கணும்னா அப்படி பெரிய தோசையால வாங்கணும், இப்படிலாம் அவர் இந்த பிஸாவை வச்செல்லாம் உதாரணம் கார்ட்டூன் எல்லாம் போட்டாவில்ல. அவர் இப்ப என்ன சொல்லுவார்? காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர்களை கூட்டணியில் இருக்கும் போதே அழைத்து சேர்த்துக் கொள்வது கூட்டணி தர்மமா என காங்கிரஸ் கட்சியிலிருந்து குரல் வருமா வராதா? தேர்தலுக்கு முன்பாக சேர்த்தாருன்னா நீங்கள் எதிர்முகாமில் இருந்தீங்க, 90% காங்கிரஸ்காரங்க எங்ககிட்ட தான் இருக்கிறாங்க, பணத்துக்கு ஆசைப்படுறவங்கள தான் ஸ்டாலின் சார் வாங்கி பொட்டியில் கட்டி அங்கே வச்சிருக்காருன்னெலாம் குற்றச்சாட்டு. அதாவது எலெக்ஷனுக்கு முன்பாக ரெட்டோரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, அமைச்சரவையில் இருக்கிறீங்க, இது அப்படியே மோடி அவர்களுடைய ஸ்டைல். கூட்டணிக்குள்ள அந்த கட்சி இருக்கும், தலைவர்கள் அங்கிருந்து விலகி வந்து சேர்ந்தால் சேர்த்துக் கொள்கிற வேலையை பாஜக செய்கிறது. அப்படியான ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனில் இது வருகிறதா என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. நம்முடையது அது ஒரு அசஸ்மெண்ட்டாக வைக்கிறோம், உள்நோக்கம் அதில் இல்லை, பட் ஸ்டில் ஒரு அசஸ்மெண்ட்டாக வைக்கிறோம். கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இந்த 5 ஆண்டுகளை தாவேக அரசாங்கம் நிறைவு செய்யும் பொழுது தொடர்ந்து அவர்கள் எந்த கட்சியின் மூலமாக அங்கே கூட்டணிக்குள்ளே போனாங்களோ அப்படியே தொடர்வார்களா என்கிற கேள்வி இருக்கிறது. தாவேகாவோடு கூட்டணி அமைத்த பிறகு, அது ஆட்சிக்கான ஆதரவாக மாறிய பிறகு, IUML, VCK, காங்கிரஸ் இவங்க எல்லோருக்குள்ளும் நீங்கள் அமமுக இருந்த ஒருவரை நீக்கிட்டாங்கன்னு வைங்க, இந்த கட்சிகளுக்குள்ளது ஏதோ ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த இம்பேக்ட் அந்த கட்சிகளுக்கு நல்லதா என்பதை கட்சியினுடைய தலைமைகள் தான் யோசித்து பார்க்க வேண்டும்.
ஸோ பாப்போம் இது மேற்கொண்டு எப்படி பயணிக்கிறது. முதல்வருடைய டெல்லி பயணம், அந்த டெல்லி பயணத்துடைய நீட்சி எப்படி இருக்கும், காங்கிரஸ் இப்போ இதை கண்டிச்சதுன்னா இவர் போய் பார்ப்பாரா, இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இப்படியான அடுக்கடுக்கான கேள்விகள், சுவாரஸ்யமான திருப்பங்கள் அடுத்தடுத்து அணிவகுத்து காத்திருக்கிறது. விரிவாக அது குறித்து வேறொரு காணொலியில் நம்ம பேசலாம்.